ப்ளவுஸில் வர வி பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நீளம் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 3 இன்ச் எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தையல் போட்டு வரேன். மெயின் கிளாத்துக்கு அடிப்பக்கமாக வச்சு தான் இந்த கிளாத் தைச்சிட்டு வரேன். கீழே 6 இன்ச் மேலே 6 இன்ச் விடணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த கிளாத் அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி இப்போ நம்ம போட்ட அந்த ஃபஸ்ட்டு தையலுக்கு மேலேயே தான் இந்த கிளாத்தை மடித்து தையல் போட்டு வரணும். கீழே இருக்க 1/2 இன்ச்சையும் உள்ளே மடக்கி அந்த இடத்துல தையல் போட்டு முடிக்கணும். இந்த தையலுக்கு வந்து டபுள் ஸ்டிச் போடக்கூடாது. ஆரம்பிக்கிற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் போடக்கூடாது. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு எங்கெல்லாம் அந்த வி டாட் வரணுமோ அந்த இடம் வந்து கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணணும். மொத்தம் 5 வரணும். இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டுட்டு வி வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங்க்கு முன்னாடி 2 ஸ்டிச்சுக்கு முன்னாடி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரு மார்க்கிங்கில் கொண்டு வந்து நிறுத்திட்டு மறுபடியும் கைடை திருப்பி தையல் போட்டு வரணும். இப்படி ஒரு வியும் போட்டு வரணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருந்தோம்ல, அந்த தையல் வந்து இந்த விக்கு இடையில இருக்கும். அங்கே மட்டும் பிரித்து விடணும். லைட்டாக 2 ஸ்டிச் இருக்கும். அதை பிரித்து விட்டுட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நடுவில் விட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் ஃபினிஷ். இதுக்கப்புறம் ஹூக் மாட்டிக்கலாம்.